இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசியலை கேள்விக்குட்படுத்தக்கூடிய அல்லாட்டி அந்த அரசியலை தமிழ் மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி தமிழ் மக்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு மக்கள் மிக ஆழமாக அதனை உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு மாற்றம் உருவாக்குற பொழுது முதலிலேயே அதை எதிர்க்கின்ற வகையிலே உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது, குறிப்பாக இங்கே இருக்கிற புத்திஜீவிகள் அல்லது ஊடகவியலாளர்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சொல்ல வருகிற கருத்து என்னன்னு சொன்னால், அங்கே தென்பகுதியிலே ஒரு மாற்றம் என்று ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக ஒற்றையாட்சி கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை ஆட்சிப்பிடம் ஏறி இருக்கிறபடியால் தமிழ் மக்களுக்கான ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு பரவலாக இருக்கு. இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் என்பது கடந்த கால அரசுகளைப் போல் இனவாதம் பேசாத, தமிழர்களையும் அந்த நாட்டு மக்களாக அரவணைக்கின்ற ஒரு நிலைப்பாடு என்பது இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசியலை கேள்விக்குட்படுத்தக்கூடிய அல்லாட்டி அந்த அரசியலை தமிழ் மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி தமிழ் மக்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு மக்கள் மிக ஆழமாக அதனை உணர்ந்திருக்கிறார்கள். எடுத்த எடுப்பிலே அவர்களுடைய பின்னணியை பேசுவோமாக இருந்தால், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்றே நீங்கள் பயணித்திருக்கலாமே. சைக்கிள் கட்சி என்பது, சைக்கிள் சின்னம் என்பது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது ஒரு அரசியல் பேரியக்கமாகவும் தேர்தலில் போட்டியிடுறதுக்காக நாங்கள் இந்த அரசு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கின்ற தமிழீழத்தை கோரிக்கையை முன்வைத்த கட்சி தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். ஜேவிபி இங்கே நல்ல கட்சி என்றோ அல்லது ஜேவிபி செய்தவை தவறு இல்லை என்றோ ஒரு வாதத்தை நான் முன்வைக்கவில்லை. காண்டீபன் அவர்களே, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 13 என்பது ஒரு விச வேற்றப்பட்ட ஒரு மிருகம். அதனுடைய பல்லை புடுங்கியோ காதை அறுத்தோ வாரை வெட்டியோ எந்த பிரயோசனம் இல்லை. அதை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தேசிய நிலைப்பாட்டில் நாங்கள் 13 ஏற்றுக்கொண்டாலும் 13 ஏற்றுக்கொள்ளுகிற இந்த தமிழ் தேசிய தரப்புக்கு கூட இன்றைக்கு அரசியல் செய்யறதுக்கான ஒரு வழி இல்லை. இன்னைக்கு நாட்டின் ஜனாதிபதியை தயவு செய்து ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க இயலாது. என்பிபியினுடைய தலைவர், ஜேவிபியினுடைய தலைவர். ஜேவிபி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, இந்த ஈழத்தமிழம் அடிக்கப்படுவதற்கு எடுத்திருக்கிறது. அங்க என்பிபிக்கு வேறு ஒருத்தர் நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க போற ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால் அனுரகுமாரை இப்படி பேசுவதை அவர் கண்டித்திருக்க வேண்டும் எங்க அவர். ஆகவே போப்பகையினுடைய முந்திர நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு கடும்போக்கு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு. இல்லை என்று சொன்னால் அவர் வெளியில வந்து தளங்கள்ல பேசியிருக்கு. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் தற்பொழுது காலம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வருகிற 14ஆம் தேதி தேர்தலில் மிகப்பெரிய நம்பிக்கையோடு களமிறக்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுள் கொள்கை பிடிப்போடு சற்றும் விட்டுக்கொடாத தன்மையோடு தமிழ் மக்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் களத்தில் நின்று போராடுகின்ற கட்சியாக இம்முறை பலத்த எதிர்பார்ப்புடன் பல ஆசனங்களை தங்கள் பக்கம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பிளவுகள், பிரிவுகள், அவர்களுடைய தனித்துவமான அல்லது மக்கள் வெறுக்கின்ற செயல்பாடுகளை வைத்து அதிகப்படியான ஆசனங்களை, குறைந்தது 10 ஆசனங்களையாவது எங்களுக்கு தாருங்கள் என்ற வேண்டுகோளோடு களமிறங்கி இருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் மற்றும் இந்த முறை தேர்தல் களத்தில் களமிறங்கி இருக்கும் சட்டத்தரணி காண்டீபன் அவர்களை நாம் சந்திக்கிறோம். வணக்கம் நடராஜர் காண்டீபன் அவர்களே. வணக்கம் பிரபானன் அவர்களே. வணக்கம் இன்பத்தமிழ் வானொலி நேயர்களே. வணக்கம். முதலாவதாக ஒரு அறிமுகம் என்று சொல்லுகிற வகையில் இந்த புதிய ஜனாதிபதி தெரிவும் அதை தொடர்ந்து வருகின்ற இந்த தேர்தல் களத்தை பற்றி உங்களுடைய பார்வையை ஒரு அறிமுகமாக முதலில் சொல்லுங்களேன். புதிய அரசினுடைய வருகை என்பது அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஜனாதிபதி பதவியேற்பும் அதற்கு பின்பதான அரசியலையும் நாங்கள் பார்க்கிற பொழுது தென்பகுதியிலே ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய அரசாக, அதனுடைய அரசு தலைவராக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசியலை நாங்கள் பாரிய அளவிலே கேள்விக்குட்படுத்தித்தான் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம். குறிப்பாக செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற்ற அந்த பாராளுமன்றத்தில் கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணை
அவருக்கு ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய இந்த ஜேவிபி கட்சி இன்றைக்கு என்பிபி என்கின்ற வகையிலே பொதுமக்களை உள்ளீர்த்து கொண்டு பொது கட்டமைப்புகளை உள்ளீர்த்து கொண்டு வருகிற அந்த முலாம் பூசப்பட்ட அந்த கட்சி வடகிழக்கு எங்களுடைய பிரச்சனை தொடர்பிலே ஒரு பாரிய பிரச்சனையாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க முனைகின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதற்கு எதிராக குரல் எழுப்பி போராடி சிங்கள பௌத்த பேரினவாதத்தை கட்டமைப்பை பலப்படுத்தும் வகையிலே மக்களை ஒன்றிணைக்க முற்பட்ட அல்லது இராணுவத்திற்கு இன அழிப்பு செய்த இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்புகளை செய்த ஒரு கட்சியினுடைய தலைமைதான் அங்கே பதவியேற்றிருக்கிறது. குறிப்பாக தென்பகுதியிலே மக்கள் அங்கே ஒரு ஜனநாயக மாற்றத்தை இல்லாட்டி ஒரு ஆட்சி மாற்றத்தை இல்லாட்டி ஊழலை எதிர்க்கிறோம் என்கின்ற வகையிலே அவர்கள் அதிலே பொருந்தி கொண்டாலும் வடகிழக்கிலே நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். அங்கே தென்பகுதியினுடைய இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய வடிவமாக அங்கே மாற்றம் பெற்றிருக்கின்ற இந்த கட்சி அங்கே பதவிக்கு வருகிற பொழுது வடகிழக்கு மக்களுடைய தெரிவாக மாற்றமாக தமிழ் தேசிய பரப்பிலே கடந்த 14 வருடங்களும் உறுதியும் நேர்மையுமாக பயணித்து வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேவை அங்கே எழுகிறது. அந்த வகையிலே தான் வடகிழக்குக்கான மாற்றம் என்பதும் அந்த தேசிய நிலைப்பாட்டிலே நிற்கின்ற ஒரு கட்சியாக, அந்த தேசிய நிலைப்பாட்டிலே மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு கட்சியாக, அந்த ஒற்றுமை என்கின்ற கோட்பாடு தமிழ் தேசிய இனத்தினுடைய கோட்பாட்டிலே முன்வைக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே எங்களுடைய அரசியல் பரப்புரையை நாங்கள் செய்து வருகிறோம். நிச்சயமாக தென்பகுதியிலே அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது போல வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே இந்த தமிழ் தேசியத்தை வரித்து நிற்கிற, நாங்கள் கொள்ளையாக வரித்து நிற்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த மாற்றத்தை வடகிழக்கு தாயகத்திலே செய்யும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். பாரிய அளவிலே எங்களுக்கு கடந்த முறைகளிலேயும் கடந்த 14 வருடங்களாக இந்த தேர்தல் பொறிமுறைக்குள் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இருந்து வருகிற சூழலிலே அந்த மாற்றத்தை எங்களாலே உணர முடிகிறது. ஆகவே வடகிழக்கு தாயகமும் ஒரு மாற்றத்திற்கு தயாராகி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய மரபன். நீங்கள் குறிப்பிட்டது போல் கடந்த காலம் வரலாறு எங்கள் வழிகாட்டி, கடந்த கால அனுபவங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு மாற்றம் உருவாகிற பொழுது முதலிலேயே அதை எதிர்க்கின்ற வகையிலே உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது அரசியல் களத்தில் எவ்வளவு சாதுரியமான செயல்பாடாக இருக்கும் என்று அதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள்? இதிலே ஒரு பொருத்தமான கேள்வி. எதிர்ப்பு அரசியல் என்ற வகையிலே இந்த சொல்ல வருகிற இந்த வார்த்தை பிரயோகம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கொள்கை சார்ந்து நாங்கள் உறுதியாக நிற்கின்ற நிலைப்பாடுதான் அந்த வகையிலே விமர்சிக்கப்படுகிறது. இது வெறுமனே எதிர்ப்பு அரசியல் என்கின்ற அந்த மேற்கோளுக்குள்ளே உள்ளடக்கப்பட வேண்டிய அந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் உண்மையிலே கொஞ்சம் விலத்தி பார்க்க வேணும். இந்த இனத்திற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு இன அழிப்பு நடந்திருக்கிறது, கொள்கையிலே உறுதியாக நிற்கிறது. அது தென்பகுதி அரசியலினுடைய அந்த விட்டு கொடுப்பற்ற தமிழர்களுக்கு உரிமை கொடுத்து விடக் கூடாது என்பது மிக ஒற்றுமையாக சிங்கள பௌத்த பேரினவாதம் கடந்த 76 வருடங்களாக இதனை மீண்டும் 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 சிங்கள தேசம் தங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக தங்களை தலைவர்களை தெரிவு செய்கிற பொழுது வடபகுதியிலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே மட்டும் அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த ஒட்டுமொத்த வடிவத்தை நாங்கள் எதிர்த்து நின்று தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அல்லது கொள்கை நிலைப்பாட்டை நாங்கள் முன்வைக்கிற பொழுது அதனை எதிர்ப்பு அரசியல் செய்கிறதாக சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக இந்த இனத்துக்கானவர்களா என்றதை நாங்கள் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த கோட்பாடுகளை தமிழ் மக்களுக்கு எந்த உரிமையும் கிடைத்துவிடக் கூடாது, ஒற்றையாட்சி கட்டமைப்பை மேலும் மேலும் பலப்படுத்துகிற வகையிலே இன்றைக்கு இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க இன்றைக்கு ஒற்றையாட்சி கட்டமைப்பை மேலும் பலப்படுத்துகிற வகையில 13ஆம் திருத்த சட்டத்தில் ஏதோ இருக்குன்னு சொல்லிக் கொள்ளுகிற எங்களுடைய தரப்புக்கு கூடி 13ஆம் திருத்த சட்டம் அங்கே தேவையில்லை என்ற வகையிலே அவர்களுடைய பரப்புரை அங்கே வருகிறது என்று சொன்னால் இது எங்களுடைய அரசியல் வெறுப்பனே எதிர்ப்பு அரசியல் என்கின்ற கோஷத்துக்குள்ளே நீங்கள் அடக்கிவிட முடியாது. இப்ப தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படைகளை முன்வைக்கிற ஒரு தரப்பாக இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசியலை கேள்விக்குட்படுத்தக்கூடிய அல்லாட்டி அந்த அரசியலை தமிழ் மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி தமிழ் மக்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு மக்கள் மிக ஆழமாக அதனை உணர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே இருக்கிற புத்திஜீவிகள் அல்லது ஊடகவியலாளர்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சொல்ல வருகிற கருத்து என்னன்னு சொன்னால்
அங்கே தென்பகுதியிலே ஒரு மாற்றம் என்று ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக ஒற்றையாட்சி கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை ஆட்சிப்பிடம் ஏறி இருக்கிறபடியால் தமிழ் மக்களுக்கான ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு பரவலாக இருக்கிறது. அது புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து தரப்பிலே. ஆகவே தான் நான் சொல்லுவது, இந்த எதிர்ப்பு அரசியல் என்கின்ற கோஷம் வெறுமனே இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே இருக்கிறவர்களாலே முன்வைக்கப்படுகிற கருத்தியல். நான் இதுல அவர்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என்று நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் எதிர்ப்பு அரசியல் என்றா கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறது இனத்துக்கு பலமா பலவீனமா என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் இனத்துக்கு பலம் எது என்று சொன்னால், இந்த கொள்கை நிலைப்பாட்டில் விட்டு கொடுப்பற்று ஒரு இன அழிப்பு செய்யப்பட்ட அந்த இன அழிப்பு நீதிக்கு மேலேதான் நாங்கள் இதை கட்டுகிறோம். அப்ப எங்களுக்குரிய பலம் என்பது இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலாலே சொல்லப்படுகிற நீதியாக அது இருக்கிற பொழுது இந்த விடயம் மிக ஆழமானது. நாங்கள் இந்த எங்களுடைய அரசியல் கோட்பாட்டை அடைந்து கொள்வதற்கான முதலீடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இடத்துலதான் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்று ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து அந்த ஒட்டுக்குழுவாக ராணுவ துணை ராணுவ குழுக்களாக இருந்து இனத்தை அளித்த ஒரு தரப்பு அங்க இருக்கு, டக்ளஸ் தேவாங்க. அதே போல மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசத்தை எங்களால பார்க்க முடியலை என்று சொன்னால், 13 ஆரம்ப புள்ளியாக சொல்லி இந்தியாவுக்கு நரேந்திர மோடிக்கு கடிதங்களை எழுதி அதை அமல்படுத்த கோருகிற தரப்பு இன்றைக்கு 13 எதுவுமே இல்லை என்று சொல்லி 31 தீர்ப்புகள் வந்து அது முற்றுமுழுதாக சூறையாடப்பட்டிருக்கிற பொழுது, காணி போலீஸ் அதிகாரங்கள் எதுவுமே இல்லாமல் சூறையாடப்பட்டிருக்கிற பொழுது அதனை அமல்படுத்த கேட்கிற தரப்புகள் வந்து இந்த இனத்துக்கு அதை பெற்றுக் கொடுக்க போகிறார்கள், மாறாக இனத்தை காட்டி கொடுக்க தயார்படுகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். எந்த உரிமைகளும் மற்ற இந்த தயார்படுத்தல நாங்கள் சொல்லுகிற கொள்ளை நிலைப்பாடு எதிர்ப்பு அரசியல் என்று சொன்னால், இவர்களுடைய இந்த விட்டுக் கொடுப்பு அரசியல் வந்து ஒரு காட்டி கொடுக்கும் அரசியல் அல்லையா? ஆகவே இவர்கள் இந்த சட்டங்களை விளங்கி கொண்டவர்களாக, சட்டத்தரணிகளாக, சட்டவாதிகளாக, பெரும் படித்தறிந்தவர்களாக சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் செய்கிற இந்த விட்டுக் கொடுப்பு என்பது நான் நினைக்கிறேன் இனத்துக்கு செய்கிற ஒரு பாரிய காட்டி கொடுப்பு. அந்த இடத்திலேதான் இவர்கள் சொல்ல வருகிற எதிர்ப்பு அரசியல்ல நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற விட்டுக் கொடுப்புல எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுக்கிறது, எதை விட்டுக் கொடுக்கிறது? இவர்கள் மக்களிடம் ஆணையை பெற்றிருக்கிறார்கள். வடகிழக்கு இணைந்த தாயகம், சுயநிர்ணய உரிமை, தமிழர் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு ஒரு தேச அங்கீகாரம் வேண்டும் என்பது இவர்களுடைய ஆணையாக இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆணைக்கு மாறா யதார்த்தத்தை நோக்கி தாங்கள் விரும்புகிற தீர்வை எசமானர்கள் அல்லது தங்களுடைய இந்த அரசியல் தலைமைகள், அதாவது இந்த காட்டிக் கொடுக்கின்ற தலைமைகளுக்கு அவர்கள் சொல்ல வருகிற இந்த விட்டுக் கொடுப்பு என்பது எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுக்கிறது? அந்த விட்டுக் கொடுப்புக்கு இவர்களுக்கு தத்துவம் இருக்கிறதா? மாறாக மக்கள் ஆணையை இவர்கள் இந்த அரசியல் கோட்பாட்டின் மீது பெற்றுக்கொண்டு இவர்கள் செய்ய வருகிற இந்த விட்டுக் கொடுப்பு தான் நான் நினைக்கிறேன் தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலை இவர்கள் தான். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கை பிடிப்போடு பயணிப்பதிலோ அல்லது அதிக பிரதித்துவத்தை வேண்டி நிற்பதிலோ, தேசியம் சார்ந்த விடயங்களில் பயணிப்பதிலோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்கிறதில் எந்த விதமான சிக்கல்களும் யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த அணுகுமுறை என்பது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் என்பது கடந்த கால அரசுகளைப் போல் இனவாதம் பேசாத, தமிழர்களையும் அந்த நாட்டு மக்களாக அரவணைக்கின்ற ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு ஆரம்ப புள்ளியாக ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் பார்க்க முடியாமல் இருக்கிறது? எடுத்த எடுப்பிலே அவர்களுடைய பின்னணியை பேசுவோமாக இருந்தால், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்றே நீங்கள் பயணித்திருக்கலாமே. சைக்கிள் கட்சி என்பது, சைக்கிள் சின்னம் என்பது அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடையது. இல்ல, நீங்கள் இதை மிக ஆழமாக வழங்கிக் கொள்ளணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் வெட்டப்பட்டிருக்கிறது. அதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது ஒரு அரசியல் பேரியக்கமாகவும், தேர்தலில் போட்டியிடுறதுக்காக நாங்கள் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கின்ற தமிழீழத்தை கோரிக்கையை முன்வைத்த கட்சி தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், சரிதானே? அதுக்கு பிறகு மாமனிதர் குமார் பொன்னம்பலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில கஜேந்திர மாமனிதர் குமார் பொதுச் செயலாளராக இருந்த ஒரு கட்சி தான். அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலையும் அங்கத்துவ கட்சியாக இருந்த ஒரு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை போடைக்க தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியில இருக்கிறது பிரச்சனை இல்லாம தெரியுது. அவருக்கு மாமனிதர் விருது கொடுத்த பொழுது அதனுடைய பொதுச் செயலாளராக அவர் இருந்தது பிரச்சனையாக தெரிய இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புல பங்குதார இருக்க தெரிய இல்லை என்ற அரசியலை நாங்கள் பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு மத்திய குழு இருக்கு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு ஒரு மத்திய குழு இருக்கு. இரண்டு தரப்புகளுமாக நாங்கள் இணைந்து பொது அமைப்புகளை உள்வாங்கிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு மட்டுமாக
அகில இலங்கை தமிழ் காங்கிரஸையும் நாங்கள் முன்வைத்து நகர்ற ஒரு தரப்பு. இதுல நீங்கள் தயவு செய்து நான் நினைக்கிறேன் உங்களோட கேள்வியிலேயே ஒரு 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 பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று தெரிகிறது. ஜேவிபி என்பது நிலைப்பாடாகவே தமிழருக்கு உரிமை கொடுத்துவிடக் கூடாது என்கிற வகையில முன்னகர்கிற கட்சி. 13ஆம் திருத்தச் சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற விஷயம். ஒற்றையாட்சி அதிகார பரவலாக்கம் மட்டும்தான் இங்க சாத்தியப்படும் என்கின்ற வகையில கட்சி விஞ்ஞாபனத்தை எடுத்து மக்களை அணைய பெற்றிருக்கு. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையில தமிழ் மக்களுக்கு அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்றதுல, தமிழ் மக்களுக்கு இல்லை, ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்றதுக்கு ஜனாதிபதி சட்டத்தின் ரமேஷ் டி சில்வா தலைமையில ஒரு குழுவை நியமிச்சு ஏதோ விடயங்களை பேச தயாராக இருந்தார் என்று கூட சொல்லலாம், ஒரு வாதத்துக்கு சொல்றது என்றால். ஆனால் ஏபிபி நிலைப்பாடாக வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய பிரிப்பு, அதற்கு பிறகு சுனாமி கட்டமைப்பில 37,000 மக்கள் காவு கொள்ளப்பட்ட பொழுது அதிலும் பெரும்பாலாக வடகிழக்கு பகுதியில 3/2 பெரும்பான்மையினர் காவு கொள்ளப்பட்டிருந்த அந்த 37,000 3/2 பகுதி வடகிழக்கு தாயகத்துல காவு கொள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பை விடுதலை புலிகளிடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த விடுதலை புலிகள் தென்பகுதிக்கும் நிவாரணத்தை கொடுத்து சுனாமியில தென்பகுதிக்கு நிவாரணம் கொண்டே கொடுத்த ஒரு அமைப்புக்கு கொண்டு சேர்த்து விடக் கூடாது என்பதற்காக வழக்கை போட்டு பிரித்தவர்கள், வடகிழக்குக்கு காணி கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக அந்த வழக்கை உருவாக்கி கொண்டு காணி அதிகாரம் இல்லாமல் ஆக்கின இந்த அமைப்பை பற்றி நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னால் மக்கள் மிக ஆழமாக இதனை புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே ஏவிபி என்பது இந்திய தலையீடு இருக்கக்கூடாது என்றதுக்காக புதிய அரசியல் அமைப்பை கொண்டு இந்த 13 முற்றுமுழுதாக நீக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சி. அவருடைய ஜனாதிபதி இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அந்த கட்சியினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 13 என்பது ஒரு விச ஏற்றப்பட்ட ஒரு மிருகம், அதனுடைய பல்லை புடுங்கியோ காதை அறுத்தோ வாலை வெட்டியோ எந்த பிரயோசனம் இல்லை, அதை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தேசிய நிலைப்பாட்டில் நாங்கள் 13 ஏற்றுக்கொண்டாலும் 13 ஏற்றுக்கொள்ளுகிற இந்த தமிழ் தேசிய தரப்பு கூட இன்றைக்கு அரசியல் செய்யறதுக்கான ஒரு வழி இல்லை ஜேவிபி அரசியல். ஆகவே டில்வின் சில்வா சொல்லுறார், தண்ணீர விளைகிற பப்பாசிக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு அந்த பப்பாசியை கொண்டு வரதுக்கு ரோட்டை போட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சுது. 35 வருடங்களுக்கு மேல யுத்தங்களால இடம்பெயர்ந்த சனம் இப்ப தங்கட காணிக்க போய்க்க வேறொருவர் அந்த காணிக்க இருக்கிறார். ஆகவே அந்த காணிகளை இவைய கொண்டே திருப்பி இருக்கிற மாதிரியான நில பிரச்சனைகள்லாம் அங்க இருக்குன்னு சொல்லுகிற இந்த தரப்பு ஒரு மாற்று தரப்பாக, நல்ல தரப்பாக, அல்லது தமிழ் மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த இனத்தை காட்டி கொடுக்கிற தரப்பாக மட்டும்தான் ஜேவிபிக்கு இப்படி ஒரு முலாம பூசியை கொண்டு வரலாம். ஜேவிபி என்பது உங்களுக்கு தெரியும், ரோண விஜயவீர சண்முகதாசனுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது பொது உடைமை கட்சியில இருந்து வெளியில அவருக்கு எதிராக ஜேவிபி உருவாக்கி வருவர். அவருடைய சித்தாந்தமே சிங்கள பௌத்த அந்த பேரினவாதத்துக்குள்ளே ஒரு ஜனநாயகத்தை, இடதுசாரி சமூக நீதி சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று அங்கே ஒரு ஆயுத கிளர்ச்சி அவர் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அதற்கு மாறாக அவர் சொல்ல வருகிறார், வடகிழக்குல இருக்கிற பிரச்சனையை சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டம் அல்ல, அங்கே இருக்கிற முதலாளிகள் இசவத்தனமாக போலித்தனமாக ஒரு முதலாளித்துவ சிந்தனையோடு கொண்டு வருகிற கோட்பாடுதான் சுயநிர்ணய உரிமைக்கான இந்த கோட்பாடு, அங்கேயும் சுயநிர்ணய உரிமை தேவையில்லை என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர். ஆகவே இதற்கு நாங்கள் மிக ஆதாரங்களை, உங்களுக்கு தெரியும், இந்தோலங்கா பேக்ட் வரைக்குள்ள ஒரு இன்சரக்ஷன் 2வது ஆயுத கிளர்ச்சி ஏற்படுத்தி வடகிழக்கு தமிழர்களுக்கு இந்த இந்தோலங்கா பேக்டுகளால் எதுவுமே அடைந்து விடக்கூடாது என்றது மிக கவனமாக இருந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், லால்காந்த, விஜித ஹேரத், விமல் ரத்நாயக, சுனில் ஹதுன்னெத்தி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் மிக ஆழமாக, ராணுவம் யுத்தத்தை நடத்தினது, யுத்தத்தை நடத்துறதுக்கான ராணுவத்துக்கான அரசியல் பலத்தையும் மனோபலத்தையும் கொடுத்தது ஜேவிபி. இது 2024 ஏப்ரல் மாதம் ராணுவத்தை அந்த அங்கவீனமான போர்ல ஈடுபட்டு ஓய்வு பெற்ற ராணுவ வீரரோடு நடந்த சந்திப்பில இந்த தலைவர்கள் சொல்லுகிற விஷயம். ஆகவே யுத்தத்தை தாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்லி இந்த இனப்படுகொலையில அந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டபாய ராஜபக்சவுக்கும் அந்த அரசியலை, இன அழிப்பு அரசியலை செய்வதற்கு உரிய பலத்தை கொடுத்த இந்த தரப்பு மிக மோசமாக தண்டிக்கப்பட வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க இனப்படுகொலை நீதியிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் என்னன்னு சொன்னால் அவருக்கு இன்டென்ஷன் என்கின்ற எண்ணக்கரு, தமிழ் மக்களை அழிக்க வேண்டும், இன அழிப்பு செய்ய வேண்டும், கட்டமைப்பு சார் இன அழிப்பை இன்றைக்கு தொடர்ந்து நடத்துற. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மண்டதீவுல காணி அபகரிப்பு நேவி கடந்த 4 தினங்களுக்கு முதல் அந்த காணி அபகரிப்பை செய்தால் 396 வேட்பாளர் இருக்கிற இடத்துல தனித்தே கஜேந்திரகுமாரும் செல்வராஜா கஜேந்திரனும் உள்ளிட்ட எங்களுடைய வேட்பாளர்கள் மட்டும்தான் அதுல போராடுகிறார். கையிட்டியில இன்றைக்கும் அந்த வாக்கை சேகரிக்க 10ஆம் தேதி வார அனுரகுமார திசாநாயக்க எங்களுடைய போராட்டத்தால இன்னைக்கு பசாவலான் பாதை, எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரிச்சு ராணுவ முகாம்களை கட்டி போட்டு அந்த பாதையை திறக்கிறது. எங்களுடைய அடுத்தங்களால
திறக்கப்படுகிற அந்த பாதை திறப்ப வச்சுக்கொண்டு அரசியல் செய்ய வழிகிடையார்கள். ஆகவே முற்றுமுழுதாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இந்த ஜேவிபியை முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற அரசியலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்றவர்களும் நம்புகிறார்கள் என்ற எந்த அடிப்படையில் என்று சொன்னால், ஜேவிபி என்கின்ற இந்த என்பிபி முலாம் பூசப்பட்ட இந்த அரசியலை வடகிழக்கு தாயகத்திலே இருந்து விரட்டி அடிப்பதற்கான அரசியலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாலே மட்டும்தான் செய்யலாம் என்கின்றதுதான் இன்றைக்கு இருக்கின்ற வடகிழக்கு தாயகத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்களுடைய கருத்து. ஜேவிபி இங்கே நல்ல கட்சி என்றோ அல்லது ஜேவிபி செய்தவை தவறு இல்லை என்றோ ஒரு வாதத்தை நான் முன்வைக்கவில்லை காண்டிவன் அவர்களே. உண்மையில் இருக்கக்கூடிய சிந்தனை அல்லது என்னுடைய பார்வை பலருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த மாற்றம் என்பது அவர்கள் என்பிபியாக மாறி இருக்கிறார்கள். ஜேவிபி இப்படியான செயற்பாடுகளோடு இருந்தது என்பதை தலைவர் பிரபான ஜேவிபியினுடைய தலைவர் என்பிபி தலைவர் இன்னைக்கு நாட்டின் ஜனாதிபதிய தயவு ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க இயலாது. என்பிபியினுடைய தலைவர் ஜேவிபியினுடைய தலைவர். ஜேவிபி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த ஈழத்தமிழம் அளிக்கப்படுவதற்கு எடுத்திருக்கிறது. அங்க என்பிபிக்கு வேற ஒருத்தரும் இல்லை. என்பிபி என்றது வேற, ஜேவிபி என்றது வேற என்ற இதை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம். என்னென்று சொன்னால், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நீக்கிறோம் என்றும் பயங்கரவாதத்தை தடுப்பு சட்டத்தை நீக்கிறோம் என்று சொல்லி வந்து இப்ப எங்களுக்கு எதிராகவே குறிப்பாக 4 தினங்கள் 5 தினங்களுக்கு முதல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப எங்களுக்கு எதிராக சிஐடியை அனுப்புகிறார்கள். ஆகவே இந்த அரசு மிக தெளிவாக இருக்கிறது இந்த விடயங்கள்ல. ஆகவே ஒரு பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருந்து ஆயுதங்களை ஏந்திய அமைப்பினுடைய இன்றைக்கு தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கிற அனுரகுமார திசாநாயக்க அந்த சட்டங்களுக்குள்ள தண்டிக்கப்பட வேண்டிய, அதை குறிப்பாக இனாளிப்பு செய்யப்படுகிற இந்த இனாளிப்பு ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அந்த இராணுவத்திற்கு ஒரு மனோபலத்தையும் அரசியல் பலத்தையும் கொடுத்த அந்த இன்டென்ஷன் என்று சொல்லுகிற எண்ணக்கருவோடு செயற்பட்ட ஒருவர். ஆகவே எங்களுடைய நிலைப்பாட்டுல இந்த இடத்துல முதல் கட்டமாகவே விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த இராணுவத்தையும் இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தையும் கட்டி காத்த இந்த தரம். நீங்கள் குறிப்பிடுகிற இந்த அணுகுமுறை என்பது, நாங்கள் ஜேவிபியினுடைய தலைவராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க இன்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். சற்று நீங்கள் குறிப்பிட்ட தமிழருக்கு எதிரான செயல்பாடுகள் பற்றி பேசுகிற பொழுது நான் இது ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஜேவிபி கட்சியின் செயலாளர்களாக குறிப்பாக ரோஹண விஜயவீரவின் செயலாளராக இருந்தவர், அதற்கு பின்னர் ஜேவிபி கட்சியினுடைய இன்னும் ஒரு கட்டத்திலே செயலாளராக இருந்தவர் நந்தன வீரரட்ன மற்றும் லயனல் போப்பகே அவர்கள். இவர்கள் இருவரும் இப்பொழுது தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் அந்த கட்சியின் செயலாளர் பதவியிலிருந்து விலகியதற்கான ஒரே காரணம் ஜேவிபியினுடைய தமிழ் மக்களை ஒன்றிணைத்து தங்களுடைய போராட்டத்தை செய்யாத ஒரு தன்மையை வெளிப்படுத்திவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள். நாட்டிலும் அவர்கள் இருக்க முடியாத சூழலில் அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள். இப்ப அவர்கள் மீளப் போயிருக்கிறார்கள். ஒரு மாற்றம் ஒன்று உருவாகி இருக்கிறது. மனதளவில் செயலளவில் கடந்த காலங்களில் நாங்கள் சேர்ந்து தமிழீழ விடுதலை புலிகளும் ஜேவிபியும் ஒரே எதிரிக்கு எதிராக போராடினார்கள். ஆனால் போராடி இருக்க வேண்டும், போராடவில்லை என்பது மிக தெளிவு. நீங்கள் கடந்த ஜனவரி மாதம் இருந்து செப்டம்பர் மாதம் வரையிலான பேச்சுக்களை பாருங்க. லயனல் போப்பகே என்று சொல்லி இருக்கிற எங்களுடைய தமிழ் தேசிய பிரச்சனையில ஒரு சார்பு போக்கூடியவர்களை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை தீர்மானிக்காது. இந்த மெண்டேட்டே எடுக்கப்பட்டது, இந்த மெண்டேட்டே மக்கள் ஆணை பெறப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துல பாவிக்கப்பட்டிருக்கிற சொற்பிரயோகம் அதிகார பகிர்வு அல்ல, அதிகார பரவலாக்கம் என்கின்ற ஒற்றையாட்சி அந்த சொற்பிரயோகம். இது மிக தெளிவு. இந்த லயனல் போப்பகே என்று சொல்லப்படுகிறவர்கள் முற்போக்குவாதிகள் இதுல வந்திருக்கலாம். ஆனால் இங்கே முடிவை எடுக்கிற இந்த லால்காந்த சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் 2024 ரத்தினபுரியில ராணுவத்தினருக்கு பேசி இருக்கிறார். இந்த அனுரகுமார திசாநாயக்க பல்ல பிடுக்க வேணும், வாழ வெட்ட வேணும், வாழ வெட்டி பல்ல பிடுங்கி அல்லாட்டி காதவட்டி பிரியோசனம் இல்லை என்று சொல்லுகிறார். 13 முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இதுல இருக்கிற இந்த நபர்கள் இன்றைக்கு மௌனமா இருக்கிறார். லயனல் போப்பகே கடந்த காலங்களில் பேசியிருக்கலாம். இன்றைக்கு அனுரகுமார சொல்லுகிற இந்த விடயங்கள் சார்ந்து அல்லாட்டி சுனில் நதுவேத்தி விஜிதஹேரத் 51 தீர்மானத்துகளில இருந்து வெளியில வந்திருக்கிறார். கேபினெட் 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு கூட்டப்பட்ட அமைச்சரவையில அவர்கள் இதுல இருந்து வெளியில சொல்லுகிறார்கள், போர்க்குற்றவாளிகளை நாங்கள் தண்டிக்க மாட்டோம். போர்க்குற்றவாளிகள் என்ற ஒரு சொற்பிரயோகத்தை பிரயோகித்துக் கொண்டு ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார திசாநாயகருக்கு என்ன தத்துவம் இருக்கிறது,
போர் குற்றவாளிகளை தண்டிக்க மாட்டோம் என்று சொல்றதுக்கு அவர் யார் இந்த இடத்துல? சரி. இந்த இடத்துல தான் சொல்றேன். இந்த இடத்துல இந்த லயனல் போப்பகையே அல்லது நீங்க சொல்லப்படுகிற இந்த நபர்கள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கு. தயவு செய்து இந்த பேசாது உள்ளுக்கு இருக்கிறவர்கள் வந்து அவர் ஏன் வெளியில வந்தார், பேந்தேன் இப்ப உள்ளுக்கு இருக்கிற வாரார் என்று சொன்னால் நான் நிச்சயமான லயனல் போப்பகே ஒன்றும் செய்ய முடியாதவராக உள்ளுக்கு இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அந்த இடத்துல அவர் மாறி இருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கனுடைய இந்த விடயங்களை முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இல்லாட்டி அவர் மௌனம் சாதிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க போற ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால் அனுரகுமாரை இப்படி பேசுவதை அவர் கண்டித்திருக்க வேண்டும் எங்காவது. ஆகவே போப்பகையினுடைய முந்திர நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு கடும்போக்கு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு. இல்லை என்று சொன்னால் அவர் வெளியில வந்து இந்த தளங்கள்ல பேசி இருக்கணும். தயவு செய்து நான் நினைக்கிறேன் இந்த இடங்கள்ல நாங்கள் இந்த கருத்துருவாக்கங்களை செய்யக்கூடாது. என்னை பொறுத்தவரை லயனல் போப்பகையை நான் மிக ஆழமாக வாசித்திருக்கிறேன். நீங்கள் சொல்ல வருகிற இந்த ஜேவிபியினுடைய அரசியலை மிக ஆழமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வாசுதேவ நாணயக்கார வந்து இடதுசாரியாக என்னுடைய முதலாவது வாக்க நான் பிரயோகிக்க சந்தர்ப்பம் கிடைச்ச பொழுது வாசுதேவ நாணயக்காராக போட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி 86 வயசுக்கு 87 வயசுல அவர் ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இடதுசாரிகள் அல்லது முற்போக்குவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட நீங்கள் குறிப்பிட்ட நபர்கள் இந்த அனுரகுமார திசாநாயக்க, விஜித ஹேரத், ஹரணி அமரசூரிய போன்றவர்களுடைய கருத்தை மறுத்து இருக்க வேண்டும். இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பல வகையில நான் 2-3 இந்த நேர்காணல்ல அவர்களுடைய பேச்சு அப்படியே போட்டிருக்கு. டில்வின் சில்வா போன்றவர்களுடைய கருத்தை மறுத்து இருக்க வேண்டும். அவர்கள் மறுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர இதுக்கு ஒரு பொருள் கோடல் செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் இதிலே கோபப்படுவதிலேயோ அல்லது ஊடக தயவு செய்து நான் கோபப்பட இல்லை. நான் கோபப்பட இல்லை. லயனல் போப்பகே முழுமையான வடிவத்தை நான் சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு அவர் இடதுசாரியானா தெரியலாம். என்னை பொறுத்தவரையில அவர் இப்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஒரு கடும்போக்குவாதியாக தமிழினத்தினுடைய இந்த தமிழினத்தினுடைய இந்த அரசியல் கோட்பாட்டை நிராகரிக்கிற அரசியலோடு சேர்ந்து இருக்கிறார் என்றுதான் நான் சொல்றேன். இந்த இடத்தில் தமிழீழ விடுதலை போராட்டம் நடைபெற்று 2009ஆம் ஆண்டு நாங்கள் எதிர்பாராத அளவு 20க்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து எங்கள் வீரமிக்க போராட்டத்தை சின்னாபின்னமாக்கினார்கள். அதாவது உலக நியதிகளுக்கு அப்பால் சென்று இனப்படுகொலையை அரங்கேற்றி அதனை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்பதும், அதனை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு சுஹாஸ் அவர்கள் நேற்று முன்தினம் உங்களுடைய பிரச்சார கூட்டத்தில் பேசியது போல தலைவர் அவருடைய மௌனத்திற்கு பின்னர், அந்த 2009க்கு பின்னர் அவர் இன்று இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு அப்பால் அந்த விடயங்களை அதே வழியிலே முன்னெடுத்து சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 10 வருடங்கள் 2 ஆசனங்களை எடுப்பதற்கு போராட வேண்டி இருந்தது. மக்களுடைய அங்கீகாரத்தை அதே கொள்கை பிடிப்போடு அதே பயணத்தில் மக்களுடைய 2 ஆசனங்களை பெறுவதற்கு 10 ஆண்டுகள் சென்றிருக்கிறது. இதே போன்று 53 ஆண்டுகள் பல போராட்டங்களில் அதே சிங்கள அரசினால் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த ஜேவிபி, இந்த இப்பொழுது என்பிபியாக நிற்பவர்கள். ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கிற பொழுது நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள், இதுதான் என்னுடைய பார்வை, வெளிப்படையான பார்வை. இந்த மாற்றம் இந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் கண்டித்த பயணம் ஏன் தமிழ் தேசிய மக்கள் கூடாதா என்பதுதான் என்னுடைய ஆதரவு. மிக தெளிவான கேள்வி. உங்களுடைய பொருள் கூடலாக இருக்கலாம். இந்த மாற்றம் வந்து சிங்கள மக்கள் வந்து ஜேவிபியை முற்றுமுழுதாக ஆதரிக்கிற மாற்றமாக நீங்கள் பார்க்கிறத நான் முற்றாக, என்னுடைய மாற்றத்துல நான் முற்றாக அதை நிராகரிக்கிறேன். ஏனென்றா இல்ல, எனக்கு ஒரு பார்வை இருக்குதான். அங்க வந்து ஊழலுக்கு எதிராக சிங்கள பௌத்த மக்கள் வந்து பொருளாதாரம், இந்த இலங்கை அரசினுடைய இந்த ஜனநாயகம் முற்று முழுதாக தோல்வி அடைஞ்சு இன்றைக்கு இருக்கேன் என்று சொன்னால் $200 பில்லியன் ஒரு சொந்த இனத்தொகுதியை அளிக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு செலவழிச்சிருக்கு. இன்றைக்கு எங்களுடைய கடன் வந்து IMF-க்கு $7 பில்லியன் தான். ஆகவே இந்த பொருளாதார கட்டமைப்பில் அவர்கள் எடுக்க வருகிற அந்த பாலிசி மாற்றங்கள்லாம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு மாத்தி இருக்கு. இன்றைக்கு ஜேவிபியினுடைய அரசியல் மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் அங்கே இருந்தவர்களுடைய ஊழலும் இந்த அவர்களுடைய இந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஜேவிபி தான் காலாயம் இருந்திருக்கு. ஒரு யுத்தத்தை நடத்துறதுக்கான முடிவை எடுக்கிற ஜேவிபி அந்த $200 பில்லியன் இந்த இனத்தொகுதியை அழிச்சு முடிக்கிற அந்த அரசியலுக்கும் அவர்களால் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே தென்பகுதியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது ஊழலுக்கு எதிராக. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அங்க இருக்கிற மக்களான சதித்துக்கும் ரணிலுக்கும் சேர்த்தீங்கன்னா 66 லட்சம், இவர்கள் வரும் 55 லட்சம் தான். 3 வீதத்திலிருந்து 42 வீதத்துக்கு அவர்கள் எப்படி மாறினார்கள் என்று சொன்னால்
இங்க பொருளாதாரம் அதலபாதாரத்துக்கு விழுந்திருக்கு, ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு, குடும்ப ஆட்சி ஒன்று நடந்திருக்கு என்று சொல்லி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே ஜேவிபியினுடைய அரசியலை விரும்பி அல்லாட்டி ஒரு மக்கள் ஜனநாயக முறையில சிங்கள மக்கள் தெரிந்தெடுத்ததாக சொல்லிக் கொண்டிருந்தால் நான் சொல்றேன் அதன் முற்காக மாற்றத்தை நீங்கள் இதுல பார்ப்பீர்கள். அவர்களுக்கு தனிப்பெரும் கட்சியாக அவர்களால 14ஆம் தேதி கொடுக்கப்பட போகிற மக்களானை வச்சுக்கொண்டு நாங்கள் மிக ஆழமாக பார்க்கலாம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில நாங்கள் சொல்லுகிறோம், இந்த இனம் அளிக்கப்பட்ட நீதி என்பது சிங்கள பௌத்த பேரினவாதம் எங்களை ஆள முடியாது. இதுதான் சர்வதேச நிலைப்பாடு. இதனை நாங்க தயவு செய்து 2 நிமிடங்கள் தான் முடிச்சு விடுறேன். என்றால் ஒரே விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீர்கள். நான் என்னுடைய அண்ணன் இப்ப தயவு செய்து அப்படித்தான் சொல்ல போறீங்கடா. ஒரே விஷயம்டா, நீங்க கேட்ட முதல் கேள்வி துண்டு வந்து இனம் பலவீனமா இருக்குது, உங்களால என்ன சாதிக்க முடியும்னு கேட்கறீங்க. அதுக்கு இப்ப மறைமலை சொல்ல விடுறீங்க இல்லையண்டா, நீங்க நடத்தி போட்டு போங்க இன்டர்வியூ. கேட்ட நீங்களா இல்லையா? நான் அப்படி சொல்லவில்லையே, நீங்கள் அப்படி புரிஞ்சு நீங்க முதலாவது ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப 2 ஆசனங்களை தான் பெற்றிருக்கிறீர்கள், சாதிக்கப்பட இல்லை என்று சொன்னால் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த இன அழிப்பு உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை புலிகள் உருவாக்கினார்கள் என்ற ஒற்றுமை வந்து இன்றைக்கு முற்றுமுழுதாக சிதஞ்சிருக்கு. 10ஆம் ஆண்டு நாங்கள் இந்த அரசியலை சொல்லி வரைக்கும் நாங்கள் தோற்றோம் மக்களுக்கு. 15ஆம் ஆண்டும் தோற்றோம். 18ஆம் ஆண்டு 3 நகர சபைகள் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருந்தும் எங்களை எதிர்த்து அவர்கள் ஆட்சி அமைத்து எங்களை தோற்கடித்தார்கள். அதிலே 20ஆம் ஆண்டு மக்களுக்கு இந்த அரசியலை 14 வருடம் செய்த இன்றைக்கு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து நிச்சயமாக நான் சொல்லுறேன் இந்த வடகிழக்கு அரசியல் ஒரு மாற்றத்தை செய்யும். அந்த அரசியலை நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறோம். தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கிய கூட்டமைப்பு வந்து இன்றைக்கு தேர்தலுக்கு முதல் நாள் தமிழரசு 2 ஆட்சி தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4 கட்சிகளாக நீக்கிதாங்க. இதை மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிறார்கள். நாங்கள் ஏதோ 14 வருஷமா சொல்லி வந்தோமோ அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த மக்கள் மத்தியில் இந்த அரசியலை செய்யறதுக்கு நீங்களே இந்த கேள்வியில கேட்கக்குள்ளதான் நாங்கள் மிக தெளிவாக சொல்லி கொண்டு வரோம். தயவு செய்து என்ற மறுமொழியை சொல்ல விட்டுட்டு கேளுவாங்க, என்ன கேள்வியையும் கேளுங்க. ஆகவேதான் நாங்க சொல்கிறோம், இன அழிப்பு நடந்திருந்தால் அது மிகப்பெரிய பலம் அண்ண சட்டத்தில். சரிதானே? இது இன்றைக்கு வெறும் பேசினம் இல்லை. இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு 200 கையெழுத்துக்களை சத்திய கெடுதல்களை முடிச்ச அந்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கு. யுக்ரைனுக்கும் ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கும் செய்த குளோபல் ரைட் கம்ப்ளைன்ஸ் என்ற நிறுவனம் சொல்லுது, அந்த 2 வழக்குகளுக்கும் விட சாத்தியமான வழக்கு நாங்கள் தயார்படுத்தி இங்க சமர்ப்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கும் அவர்கள் தான் வழக்கை செய்திருக்கிறார். ஆகவே அந்த வழக்குக்கு பயந்தால் தான் சிங்கள ஆட்சி பீடம் ஒன்றில் மாறும். இல்லை என்றால் சர்வதேச நீதிக்குள்ளான நாங்கள் விரும்புகிற ஒரு தீர்வை அடையக்கூடிய ஒரு சாத்தியத்தை முன்னெடுக்கலும். ஆகவே போராட்டம் தோத்தது, போராட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது, போராட்டத்தாலே செய்ய முடியாமல் போனது நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்துவீர்கள் சொன்னால், இனத்துக்கு உண்மையான நம்பிக்கையான அரசியல் என்பது இன அழிப்பு அரசியலுக்கு மேலே எழுதப்பட்ட இந்த நீதி, அந்த நீதி என்பது சிங்கள பௌத்த பேரினவாதம் மீண்டும் ஆளுகிற ஒரு கட்டமைப்பாக இருக்கக்கூடிய நாங்கள் விரும்புகிற ஒரு தீர்வுக்கு வந்தாக வேண்டும். இல்லையே இந்த நாடு துண்டாடப்படுவதை யாரும் தடுக்க முடியாது. இதுதான் உலக அரசியல் வரலாறு. இதை மிக ஆழமாக பேசலாம். நாங்கள் 14 வருடங்களும் இதைத்தான் பேசி வந்திருக்கிறோம். என்னுடைய விளக்கம் அல்லது நான் எதிர்பார்த்த பதிலாக இருந்த விடயம் என்னவென்றால், நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் அல்லது சரியாக செய்யவில்லை என்பதல்ல. இதை நான் மிக சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். என்னுடைய வியப்பு, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வேதனை, நாங்கள் மிக வீரியமாக ஜேவிபி என்ற கட்சி, இன்றைக்கு நீங்கள் ஜேவிபி என்றுதான் என்பிபியை சொல்லுகிறீர்கள். அவர்கள் பெயரை மாற்றி, முகத்தை மாற்றி, சிந்தனைகளை மாற்றி வந்தாலும் நீங்கள் அவர்களுடைய பழைய பெயரை சொல்லித்தான் உங்களுடைய பிரச்சாரத்தை செய்கிறீர்கள். அவர்கள் ஜேவிபி என்று சொல்ல விரும்பவில்லை அல்லது அந்த இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இவைதான் சின்ன குறுக்கீடு. ஜேவிபி வந்து எங்களை சந்திச்சு என்பிபியாக சந்திச்சு போட்டு எங்களோடு சந்தித்த சந்திப்பை வழியில நீங்கள் விடாதேங்கோ, பேப்பருக்கோ அல்லது இதுக்கோ கொடுக்காதே கொண்டு போற அளவுல தான் ஜேவிபி அரசியலும் இருக்காங்க. அந்த விதமான இவற்றை நீங்கள் வெளிப்படைத்தன்மை அல்லது எல்லாத்தையும் சொல்ல வேணும். ஏன் அப்படி ஒரு அரசியல் என்பது, நான் இந்த ஊடகவியலாளனாக இருந்து கற்றுக்கொண்ட அரசியல் என்பது கொள்கை பிடிப்போடு இலக்கை அடைவதற்கு, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு ஜேவிபி எவ்வளவு செய்தது, எவ்வளவு அநியாயம் செய்தது, அரசாங்கத்தோடு சேர்ந்து இனவாதம் கக்கியது, எல்லாவற்றையும் உணர்ந்து அவர்கள் பேரை மாற்றி அங்கே இருந்த இனவாதிகளை ஒதுக்கி 23 கட்டமைப்புகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வேலை செய்கிற 23 கட்டமைப்புகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது நாங்கள்
சைவராக இருக்கிறோம் என்ற கவலையில் தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க உங்களோடு பேசிவிட்டு அதை சொல்லாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களை ஏமாத்த ஏன் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா? அப்ப போய் தனியா கேட்கலாம் தான், நீங்க வா, நீ அன்றைக்கு இதை சொல்லி போட்டு சொல்ல வேண்டாம் என்று சொன்ன, நான் சொல்ல இல்லை, ஆனால் நீ இதுவரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லையே. ஆனால் எங்களுக்கு பொறுமையே. நாங்கள் இந்த தகவலை பல தளங்கள்ல உடனடியாக நாங்கள் வெளியிட்டு வாரோம். அவர்களுடைய நிலைப்பாடு சார்ந்த அரசியலை எங்களுக்கு இனத்தோட மட்டும்தான் ஒப்பந்தம், வேறு எவரோடும் இல்லை. அப்ப இதை நாங்கள் மிக தெளிவாக இவர்கள் சொல்லி வந்த விஷயங்களும் இவர்களுடைய இந்த சுமந்திரனோட அமைச்சு பொறுப்பு ஏற்கிற அளவுக்கு இந்த அரசியல் போய் முடிஞ்சிருக்கின்றால் அந்த நல்லிணக்க அரசியலை அந்த கொண்டு வந்த ஏக்கிய ராஜ்யவை ஜேவிபியும் சேர்ந்து ஆதரிச்சு அதை கொண்டு வர போகுது என்று சொன்னால் ஒரு புதிய அரசியல் அமைப்பினூடாக இந்தோலங்கா உடன்படிக்கைக்கு கீழே கொண்டு வந்த அந்த 13 இந்தியாவினுடைய தலையீடு எதுவுமற்ற வகையில முற்றுமுழுதான ஒரு பௌத்த சிந்தனை மேலாதிக்கத்தினுடைய அல்லாட்டி அந்த பேரிவாதத்தினுடைய கட்டமைப்பாக ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரது தான் அவர்கள் முயலுகிறார்கள். அந்த வகையில அதுல மிக தெளிவு ஜேவிபியினுடைய இந்த அரசியலை அம்பலப்படுத்த வேண்டும் என்று அந்த அரசியலை மிக தெளிவாக செய்து வருகிற ஒரு தரப்பு நாங்கள். சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி கொடுக்கிற செய்தியை நீங்கள் பெரிதுபடுத்தி பேசுகிறீர்கள். அதை அறிந்தோ என்னவோதான் பிரதமர் அவர்கள் வந்து அதை தெளிவுபடுத்தி விட்டு போயிருக்கிறார். ஒரு கேள்வி, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதியை நீங்கள் அவரும் உதவாதவர் என்ற ஒரு ஸ்டாம்பை நீங்கள் குத்துகிறீர்கள். அப்படி என்றால் எதிர்காலம் என்பது, தமிழனுக்கான எதிர்காலம் என்பது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களித்து 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இந்த உதவாத ஜனாதிபதியோடு, இவரும் உதவாதவர், இவரும் செய்ய போறது இல்லை தீர்மானமாக தெரிகிறது. அப்பொழுது நாங்கள் ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 10 பேரை அனுப்ப வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி. அதாவது இப்ப நீங்க வழங்கிக் கொள்ளுங்க மிக ஆழமாக, எங்களுடைய இந்த அரசியல் பரப்பு என்பது வந்து சிங்கள பௌத்த பேரினவாதம் இணங்கி தார அரசியல் என்பது அல்ல, சரிதானே? எங்களுக்கு எழுதப்பட்ட நீதி இருக்கு. இந்த கேள்வி எங்க வருது என்று சொன்னால், இனம் சார்ந்த அரசியல்ல இனத்துக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் சார்ந்த அந்த பொறிமுறையில இருக்கிற ஐயப்பாடுதான். நான் சொல்லுகிறேன், நிலம் மிக பலமாக இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க எங்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்றும் அவரோட பேச வேண்டும் என்றது எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. அவரோட நிலைப்பாட்டை ஒற்றையாட்சிக்குள்ள தான் தீர்வென்றதுக்கு பிறகு அவரோட பேச்சுவார்த்தை கதவை அவரே மூடிட்டார். அவரோட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, சரிதானே? இந்த அரசியலை மிக ஆழமா விளங்கிக் கொள்ளுவோம். இதைதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இன்றைக்கு அவரை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு இனப்படுகொலையாளியாக இனப்படுகொலையை செய்கிற அந்த அரசியல் பலத்தையும் மனோபலத்தையும் கொடுத்து அந்த இனப்படுகொலை என்கின்ற இன்டென்ஷன் இருந்த ஒரு அரசியல் தலைவர் தான் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவரோட தமிழ் மக்கள் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. தமிழ் மக்கள் இந்த மண்ணுக்குள்ள புதஞ்சு போய், எங்களுடைய போராளிகள் மண்ணுக்குள்ள புதஞ்சு போய் பாதுகாப்பு கவசமாக எங்களுக்கு இன்றைக்கு ஒரு இனப்படுகொலையின் மீது எழுதப்பட்ட நீதியை எங்களுக்கு தந்துதான் நாங்கள் இன்றைக்கு இந்த அரசியல்ல பாதுகாப்போட நிக்கிறோம். வெளியில எந்த ஒரு நபரும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருந்தாலும் கூட இந்த இனப்படுகொலை நீதிக்கு மேல எழுதப்பட்ட அந்த அரசியல் பாதுகாப்பு தான் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு தெரியுது. ஆகவே ஏவிபியினுடைய அனுரகுமார திசா, நாங்கள் 76 வருஷம் ஐயா எல்லா தலைவரோடையும் ஒப்பந்தம் செய்து பேசி முடிச்ச இனம் இந்த அரசியலை முன்னணி என்றைக்கும் செய்ய தயாராகி, இன்றைக்கு எங்களுடைய விஷயம் வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, UNHRC போயிருக்கு. சர்வதேச தரப்புகள் இந்தியா ஏன் இலங்கையோட பேசுது, அல்லாட்டி எங்க தரப்போட ஏன் பேசுது? அமெரிக்கா ஏன் இலங்கை அரசாங்கத்தோட ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட பேசுது, எங்களோட பேசுது? அமெரிக்கா வந்து 48 பேர் போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லி 48 பேருக்கு தடை விதிச்சிருக்கு. எந்த நீதிமன்றத்துல போய் எடுத்தது அந்த தீர்ப்பை? அப்ப அமெரிக்கா 48 பேர் போர்க்குற்றம் செய்தது என்று சொன்னால் போர்க்குற்றம் இழைக்கப்பட்டது யார் மீது? தமிழர்கள் மீது. தமிழருக்கான நீதி கிடைச்சிருக்குதா? இல்ல. அப்ப தமிழர்களுக்கான போர்க்குற்றம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து இருக்குதா அமெரிக்கா? இல்ல. அப்ப அழிஞ்சது நாங்கள், சொத்துக்களை இழந்தது நாங்கள். நீதி மட்டும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமாக இருந்து விட முடியாது. ஆகவே ஆனால் இவர்களுடைய தலையீடு அப்படி இருக்கண்டா, அழிஞ்ச இனத்தினுக்கு மேல எழுதப்பட்ட நீதியை எங்களுடைய மக்களை கையுக்குள்ள போட்டுக்கொண்டு இந்த செய்கிற அரசியல், இதை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதுக்குத்தான் நாங்கள் சொல்றோம், எங்களுக்கு வடகிழக்கில் பெரும்பான்மையான ஆசனங்களை தாருங்கள், எங்களுக்கு அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சு கொண்டுதான். பட்ஜெட் அம்மையார், மனித உரிமை ஆணையாளர் அம்மையாருக்கு முன்னாலேயும் சொல்றது ஒன்றுதான். 2002ஆம் ஆண்டு வந்த லூயிசாபர் அம்மையார், அமனிதம் பிள்ளை அம்மையார், உசைனுக்கு முன்னாலேயும் இந்த இனப்படுகொலையை சொல்லி வந்த ஒற்றை தலைவரும் டப்ளின் தீர்ப்பாயம் போன்ற தீர்ப்பாயங்கள்ல இனப்படுகொலைக்காக செய்தவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான். சர்வதேச இந்த நீதி நிறுவனங்கள், சட்ட நிறுவனங்களுக்கு முன்னால சாட்சியங்களை கொடுத்து கடந்த 14 வருடங்களாகவும் சொல்லி வந்த அரசியலுக்கு பின்னால்தான் இன்றைக்கு மக்கள் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறார்கள். ஆகவே அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டை அறிவிச்சிருக்கிறோம். எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்திக்கு நீ தயாரண்டா பேச்சுவார்த்தைக்கு வா, இல்லையண்டா உன்னோட பேச்சுவார்த்தை இல்லை. ஏனென்றால் அவருடைய நிலைப்பாட்டை அவர் அறிவிச்சிட்டார். ஒற்றையாட்சியில அதிகார பரவலா விளங்கிக் கொள்ளுங்க, மக்களான கிடைச்சிருக்கிறது. இது கோட்டாவுக்கு கிடைச்சான ஊடி இல்லை.
கோட்டா ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தை மூலமாக இதுக்கு தீர்வை அடைவோம் என்று சொன்னார். இவர் சொல்லிட்டு வந்துட்டார் ஒட்டி அடிச்சு பரவலாக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். இந்த மக்களானே எடுத்து போட்டு அவருக்கு இனி மாத்தலாம். அப்ப அதை மீளவும் சொல்லுகிறார். நேற்று விஜிதஹேர சொல்றார் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு சமஸ்தியும் கொடுக்க மாட்டோம். இவரோட என்ன பேச இருக்குன்னு சொல்லி மக்கள் கேட்கணும் என்று சொன்னால் அவர்களுக்கான அரசியலை நாங்க புரிஞ்சு கொள்வோம். அவர்களுக்கு ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள் இருக்கு. இந்த இனத்தை அழித்த இந்த சிங்கள ராணுவ பௌத்த இந்த பேரினவாதத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு என்று சொன்னால் அதற்கு எதிராகவும் அதற்கு எதிர்ப்பான ஒரு எதிர்ப்பு அரசியலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த மண்ணிலே செய்தே ஆகும் என்கின்ற அரசியலை சொல்லி நாங்கள் இன்னும் தோற்க இந்த இனம் வென்றாக வேண்டும் என்று இந்த அரசியலை செய்கிற தரப்பு. ஆகவே இந்த தோல்வியோ பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அரசியலை செய்யல. நாங்கள் இந்த இனத்துக்குள்ள இந்த அரசியலை விதைப்போம். இந்த மக்கள் என்றோ ஒரு நாள் எங்கள் பால் இந்த அரசியல் தீர்மானங்களை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லையேதான் நாங்கள் வேலை செய்கிறோம். அந்த நம்பிக்கையை நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறோம். ஆகவே இந்த வடகிழக்குல இந்த போலி சிங்கள தலைமைத்துவ அரசியல்வாதிகளை நாங்கள் நிராகரித்து அனுரகுமார திசாநாயக பெல்ட்டையும் ஜீன்ஸையும் ஷர்ட்டையும் போட்டு வந்தால் அவர் ஒரு நடிகனாக இல்லாட்டி ஒரு ரஞ்சகமான ஆளாக தெரியலாம். அந்த அரசியல் வடகிழக்குல உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீடுகள்லையும் பல அவலச்சாவுகள் மாவீரர்களை பறிகொடுத்த இந்த மண்ணில இந்த அரசியலை செய்யறதுக்கு ஒரு அடிப்படை தத்துவம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த தத்துவம் நாங்கள் சொல்லுகிறோம், இனமாக இன்னும் ஒரு தியாகம் தான் நடக்க வேண்டும் என்றால் அது எங்களோட கட்சியில நடக்கட்டும். அது நானாகவோ தலைவராகவோ செயலராகவோ இருந்து விட்டு போகட்டும். அந்த உயிர் தியாகத்தை செய்ய வேண்டும். அந்த உயிர் தியாகத்துக்கு பிறகுதான் ஒரு அரசியல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் சாவை நாங்கள் மனமு ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வளவுதான் என்ற அரசியல். உங்களுக்கு நேரம் இல்லாமையால் நாங்கள் இந்த தெளிவு நேரம் இல்லையா உண்டால் மனத்தியாலம் செய்துட்டேன். நாளைக்கு செய்வோம் தொடர. நான் நேரம் இல்லைன்னு நிப்பாட்டையில யாரும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தயார். சரி, நன்றி, வணக்கம். நன்றி. நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தெரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தெரிக்கும்.